Hello students, welcome to Hero Max. 9th Standard Max Chapter 4 Exercise 4.6 la first question பார்க்கலாம். First question பாருங்க. Draw a triangle ABC where AB 8 cm, BC 6 cm, angle B வந்து 70 degree and locate its circumcenter and draw the circumcircle. Circumcenterம் நம்ம கண்டுபிடிக்கணும், circumcircleம் வரையணும். சரிங்களா? First rough diagram வரையலாம். rough diagram circle குள்ள தான் அந்த triangle வந்து வரைவோம். சரிங்களா? அதனால first circle வரைஞ்சிரலாம். இது A, இது B, இது வந்து 70 degree கொடுத்துட்டாங்க. இது வந்து C. சரியா? இப்போ AB ஓட distance எவ்வளோ? 8, BC வந்து 6 சென்டிமீட்டர் தான். குட்டியா எழுதிக்கலாம். இதோட circumcenterம் circumcircleம் வரையணும். first 8 சென்டிமீட்டர்ல ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேன். ஸோ நம்ம 8 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் வரைஞ்சிட்டோம். இது ஏ, இது பி. நீங்கள் பென்சில் எழுதுங்க. சரிங்களா? நான் வீடியோவுக்கு தெரியணும்னு பென் யூஸ் பண்ணுறேன். பியிலேருந்து 70 டிகிரி பாயிண்ட் பியில் வச்சுட்டு 70 டிகிரி கரெக்டாக 70 இருக்கா? இப்போ ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். இப்போ 6 சென்டிமீட்டருக்கு பிசியோடது வரணும். இப்போ காம்பஸில் 6 சென்டிமீட்டர் எடுத்துக்கோங்க. காம்பஸில் 6 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணிட்டு பாயிண்ட் பியில் வச்சுட்டு ஒரு ஆர்க் கட் பண்ணுங்க. நம்ம ஆர்க் கட் பண்ண பாயிண்ட் சி, ஏலேருந்து சியை கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்து பர்பண்டிகுலர் பைசெக்டார் கட் பண்ணோம். எனி 2 சைட்ஸ், நீங்கள் எந்த சைடு எடுத்தாலும் சரி. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஏபிக்கு எப்படி கண்டுபிடிச்சிடுவாங்க? மேலே ஒரு ஆர்க்கு, கீழே ஒரு ஆர்க். அது மாதிரி ஏல வச்சுட்டு மேல ஒரு ஆர்க், கீழே நம்ம வரைஞ்ச ஆர்க்கை கட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒரு பர்பண்டிகுலர் பைசெக்டார் கிடைச்சிடும். ட்ரா பண்ணிக்கலாம். நீங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு அப்படியே வரைஞ்சு பாருங்க, ஈஸியா இருக்கும். அடுத்து நம்ம பிசிக்கும் எடுத்துக்கலாம், இல்ல ஏசிக்கும் எடுக்கலாம். சரிங்களா? நான் வந்து பிசி இந்த சைடு எடுக்கிறேன். பாயிண்ட் பியில் வச்சுட்டு மோர் தென் ஹாஃப் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு இந்த சைடு ஒரு ஆர்க்கும், இந்த சைடு ஒரு ஆர்க்கும். அதே மாதிரி சியில் வச்சுட்டு இந்த பக்கம் ஒரு ஆர்க்கும், இந்த சைடு ஒரு ஆர்க். ஸோ இதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ 2 பாயிண்ட் கரெக்டாக இந்த லைன் மேலே வருது பாருங்க. அதுதான் நம்மளோட சர்க்கம்சென்டர். எக்ஸாக்டா அதுலேயே வருது. லைன் ட்ரா பண்ணிட்டோமா? இப்போ இதுதான் நம்மளோட சர்க்கம்சென்டர் எஸ். சர்க்கம்சென்டர் எஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த சர்க்கம்சென்டரை சென்டரா வச்சுட்டு எஸ்ஏ ரேடியஸா எடுத்துக்கணும். கரெக்டா அந்த சர்க்கிள் வந்து அந்த ட்ரையாங்கிளோட 3 சைடையும் கரெக்டா டச் பண்ணும். 3 சைடையும் கரெக்டா டச் பண்ணிடுச்சுன்னா நம்ம வரைஞ்சது கரெக்ட் அப்படின்னு அர்த்தம். நீங்க எஸ்ஏவோட வேல்யூ இப்படி டாட் டாட் லைனா வரைஞ்சுக்கோங்க. நீங்க இதை வந்து எஸ்ஏ வந்து டாட் டாட்டா வரைஞ்சிட்டு இதோட மெஷர்மெண்ட் எடுக்கும்போது நமக்கு 4.3 அப்படின்னு கிடைக்கும். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் பார்ட்ல அதை நம்ம எழுதுவோம். சரிங்களா? கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம்மோட கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கலாம். Draw the triangle ABC with the given measures. Construct the perpendicular bisector of AB and BC and let them meet at S, where S is the circumcenter. With S as center and SA is equal to SB is equal to SC as radius, draw the circumcircle to passes through AB and C. Circumradius வந்து 4.3 cm வந்தது, அது எழுதிக்கணும். சரியா? கன்ஸ்ட்ரக்ஷன் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு? எல்லாத்துக்குமே சேம் தான் கன்ஸ்ட்ரக்ஷன். பிக்யூஆர்னா இங்கே பிக்யூஆர் மாற்ற போகிறோம். அப்புறம் எஸ்பி, எஸ்கியூ, எஸ்ஆர்ன்னு மாற்றோம். அண்ட் லாஸ்ட்டாக சர்க்கம் ரேடியஸ் என்னன்னு மாற்றோம். ஒரே கன்ஸ்ட்ரக்ஷன் தான் எல்லாத்துக்கும். சரியா? செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. கன்ஸ்ட்ரக்ட் த ரைட் ட்ரையாங்கிள் பிக்யூஆர் whose perpendicular sides are 4.5 cm and 6 cm. ரைட் ட்ரையாங்கிள்னா ஒரு ரைட் ஆங்கிள் இருக்குன்னு அர்த்தம். அண்ட் பர்பண்டிகுலர் சைட்ஸ் தான் அந்த ரைட் ஆங்கிளில் வர சைட்ஸ். ஒன்று 4.5 cm, இன்னொன்று 6 cm.
also locate its circumcenter and draw the circumcircle அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரஃப் டயக்ராம் வரையலாம். ரஃப் டயக்ராம் வரையும் போது ஃபர்ஸ்ட் நான் சர்க்கிள் தான் வரைய சொல்லியிருக்கேன் இல்லையா. அப்புறம் ரைட் ஆங்கிள், அப்போ இப்படி கரெக்டா இதுல இருந்து 90 டிகிரி வர மாதிரி வரைஞ்சுக்கோங்க. சரியா? இது வந்து PQ, இது Rன்னு எடுத்துக்கலாம். PQR. நெக்ஸ்ட் இது வந்து 4.5 சென்டிமீட்டர் எடுத்துக்கலாம். இது 6 சென்டிமீட்டர் எடுத்துக்கலாம். சரி, இப்படிதான் நம்ம டயக்ராம் வரப்போகுது. ஃபர்ஸ்ட் 4.5க்கு நான் ஒரு லைன் வரைஞ்சுக்கிறேன். க்கு PQ லைன் வரைஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துட்டாங்கன்னா 90 டிகிரி இல்லைங்களா. 90 டிகிரி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்றனால நம்ம ஏதாவது ஒரு சைடு, நான் வந்து இப்போ பாயிண்ட் Pல வச்சுட்டு எடுக்கிறேன். பாயிண்ட் Pல வச்சுட்டு 90 டிகிரிக்கு ஒரு பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிடுங்க. லைன் வரைஞ்சிடலாம். இப்போ இந்த பர்பெண்டிகுலர் லைன்ல ஒன்று 4.5, இன்னொன்று 6 சென்டிமீட்டர் சொன்னாங்க. அப்போ காம்பஸ்ல 6 சென்டிமீட்டருக்கு நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். பாயிண்ட் Pல இருந்து ஒரு ஆர் கட் பண்ணலாம். இந்த லைன் சின்னதா இருந்தா கொஞ்சம் பெருசாக்கிக்கோங்க. இந்த பாயிண்ட் தான் நம்மளோட ஆர். இப்போ ஆரையும் கியூவையும் கனெக்ட் பண்ணலாம். ஆர்ல இருந்து கியூ ஒரு லைன் வரைஞ்சிடலாம். இதுக்கப்புறம் பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் எடுக்கணும். PQக்கும் QRக்கும் எடுக்கலாம், இல்லைன்னா PRக்கும் எடுக்கலாம். நான் வந்து PQக்கும் PRக்கும் எடுக்கிறேன். சரியா? மோர் தென் ஹாஃப் மேல ஒரு ஆர்க்கு, கீழே ஒரு ஆர். அதே மாதிரி பாயிண்ட் Pல வச்சுட்டு மேல ஒரு ஆர்க்கும் கீழே ஒரு ஆர்க்கு வரைஞ்சிக்கிறேன். கீழே ஒரு ஆர்க்கு வரைஞ்சிட்டேன். இப்போ இதை ரெண்டத்தையும் நம்ம ஜாயின் பண்ணி ஒரு லைன் வரைஞ்சிடலாம். இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு, இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் இந்த பக்கம் இல்லையா, மோர் தென் ஹாஃப் எடுத்துட்டு இங்க ஒரு ஆர் கட் பண்ணிடலாம். இந்த பக்கம் ஒரு ஆர்க்கு, அதே மாதிரி ஆர்ல வச்சுட்டு ஒரு ஆர்க்கு, இந்த சைடு ஒரு ஆர்க்கு. கட் ஆகலன்னா இன்னொரு வாட்டி வரைஞ்சிக்கலாம். ஓகேவா? இப்போ நமக்கு 2 பாயிண்ட் கிடைக்கும். இங்க ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட். ஆர்க்கு மட்டும் பென்சில்ல தான் வரைய முடியுது. சரிங்களா? கொஞ்சம் டார்க்கா வரைஞ்சா இன்னும் நல்லா இருக்கும். இப்போ இது ரெண்டும் இந்த இடத்துல தான் மீட் ஆகுது. இதுதான் நான் எஸ்ன்னு எடுக்கணும். இப்போ எஸ்பியை வந்து ரேடியஸ் எடுத்துக்கலாமா, இல்லைன்னா SR, எது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நம்ம ஒரு சர்க்கிள் வரைகிறோம். அந்த சர்க்கிள் வந்து எல்லா சைடையும் கரெக்டா கட் பண்ற மாதிரி வரைஞ்சுக்கோங்க. சரியா? இப்போ இதோட ரேடியஸ் என்னன்னு மெஷர் பண்ணலாம். ரேடியஸ்க்கு லைன் மாதிரி ட்ரா பண்ணிட்டு அதை மெஷர் பண்ணா நமக்கு 3.8 கிடைக்கும். சரிங்களா? எஸ்பியோட வேல்யூ 3.8 சென்டிமீட்டர். கன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கலாம். Draw the triangle PQR with the given measures. Next, construct the perpendicular bisector of PQ and PR and let them meet at S, which is the circumcenter. With S as center and SP is equal to SQ is equal to SR as radius, draw the circumcircle to passes through PQR. Circum radius is equal to 3.8 centimeter. Understand out the sum. Construction understand ஆயிடுச்சா? நம்ம என்னெல்லாம் செஞ்சோமோ அது அப்படியே இங்கிலீஷ்ல எழுதியிருக்கோம். அவ்வளோதான். சரிங்களா? தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். தேர்ட் ஒன். கன்ஸ்ட்ரக்ட் ட்ரையாங்கிள் ABC with AB வந்து 5 சென்டிமீட்டர், ஆங்கிள் B வந்து 100 டிகிரி அண்ட் BC வந்து 6 சென்டிமீட்டர். ஆல்சோ லொக்கேட் இட் சர்க்கம் சென்டர், ட்ரா சர்க்கம் சர்க்கிள் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. லாஸ்ட் சம் எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி தான். டயக்ராம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஏபிசின்ற ஒரு ட்ரையாங்கிள் வந்து சர்க்கிள்குள்ள வரைஞ்சிருக்கேன். AB 5, BC 6 அண்ட் ஆங்கிள் வந்து 100 இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் AB வந்து 5 சென்டிமீட்டருக்கு லைன் வரைஞ்சிடலாமா? ஃபைவ் சென்டிமீட்டர்ல AB லைன், A
B 5 centimeter. அப்புறம் B பாயிண்ட்ல வச்சு 100 டிகிரி ஆங்கிள் ஒன்று ட்ரா பண்ணோம் இல்லையா? ஸோ 0 இங்கே இருக்கிறனால நம்ம 0லேருந்து 100 இங்கே வரும். இந்த சைடு தான் எடுத்துக்கணும், இதை எடுத்துக்காதீங்க, ஏன்னா இங்கே தான் 0 இல்லையா? 100 இங்கே வரும். நம்ம ஒரு லைன் வரைஞ்சிட்டோம் 100 டிகிரி. இப்போ 6 சென்டிமீட்டர் பிசி. அப்போ காம்பஸில் 6 சென்டிமீட்டர் எடுத்துக்கலாம். காம்பஸ் பியில் வச்சுட்டு 6 சென்டிமீட்டரில் ஒரு ஆர்க் கட் பண்ணிடலாம். இப்போ இங்கே ஒரு பாயிண்ட் கிடைக்குமா, அது சின்னு எடுத்துக்கலாம். இதை ஜாயின் பண்ணிடலாம். நான் கொஞ்சம் கீழே தள்ளி வரைஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். சி ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ பர்பெண்டிகுலர் பைசெக்டர் எடுக்கலாம். இது 6 சென்டிமீட்டர். ஏபிக்கும் பிசிக்கும் பர்பெண்டிகுலர் பைசெக்டர். மேல ஒரு ஆர்க்கு, கீழே ஒரு ஆர்க். ஏல வந்து பென்சில் வச்சுட்டு மேல ஒரு ஆர்க்கு, கீழே ஒரு ஆர்க். இப்போ இங்க வந்து ஒரு பாயிண்ட், இங்க ஒரு பாயிண்ட். அடுத்து பிசி. இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணிடலாம். சிலுக்கு நம்ம மோர் தென் ஹாஃப் எடுத்துட்டு இந்த சைடு ஒரு ஆர்க்கு கட் பண்ணோம். இந்த பக்கம் ஒன்று சி பாயிண்ட் வச்சு கட் பண்ணிடலாம். அப்போ அந்த லைன் மேலே தான் பாயிண்ட் வருது பாருங்க. நம்ம சர்க்கம் சென்டர் வந்து ஆல்ரெடி ஃபார்ம் ஆயிடுச்சு. இதுதான் சர்க்கம் சென்டர் எஸ். இப்போ எஸ்ல இருந்து பி ஆர் ஏ ரேடியஸ் எடுத்துக்கலாம். கரெக்டாக இருக்கு. எஸ்ல இருந்து பி கரெக்டாக இருக்கு, ஏ கரெக்டாக இருக்கு, சியும் கரெக்டாக இருக்கு. அப்படியே ஒரு சர்க்கிளை ட்ரா பண்ணிடலாம். 3 சைடும் டச் ஆயிடுச்சா? 3 சைடும் டச் ஆனால் நம்மளோட டயக்ராம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ ரேடியஸ் மட்டும் கெட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த சைடு எஸ்ஏ எஸ்பி எஸ்சி மூணுமே ஒன்று தான். 4.3 வரைக்கும் வருது. எஸ்பியோட வேல்யூ 4.3. இதை நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் எழுதுவோம். நான் இங்கே சும்மா எழுதியிருக்கேன். உங்களுக்கு இதே ஆன்சர் வருதான்னு செக் பண்ணி சொல்லுங்கள். தேர்ட் கொஸ்டினோட கன்ஸ்ட்ரக்ஷன். ட்ரா த ட்ரையாங்கிள் ஏபிசி வித் த கிவன் மெஷர்ஸ். Construct the perpendicular bisector of AB and BC and let them meet at S, which is the circumcenter. With S as center and SA is equal to SB is equal to SC as radius, draw the circumcircle to pass through ABC. Passes through ABC. Circum radius oda value 4.3 cm. Okay va? அடுத்த question பார்க்கலாம். The fourth question. Construct a isosceles triangle PQR where PQ and PR is equal. இது ரெண்டு ஈக்குவல். இதுதான் அந்த ரெண்டு ஈக்குவல் சைட்ஸ். Q வந்து 50 டிகிரி ஆமா. QR வந்து 7 சென்டிமீட்டர். ஆல்சோ ட்ரா a circumcircle. இப்போ ரஃப் டயக்ராம் ஒரு சர்க்கிள்குள்ள நம்ம ட்ரையாங்கிள் வரையணும். ஐசோலஸ் ட்ரையாங்கிள். PQவும் PRவும் தான் வந்து ஈக்குவல் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இதை QRன்னு எடுத்துக்கலாம். பேஸ் QR 7 சென்டிமீட்டர். இது ரெண்டும் ஈக்குவல். அப்போ இது PQவும் PRவும் ஈக்குவல். Q டிகிரி மட்டும் 50 டிகிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ இதை வச்சு சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 7 சென்டிமீட்டரில் ஒரு லைன் ட்ரா பண்ணிடலாம். செவன் சென்டிமீட்டரில் ஒரு லைன், அதை QRன்னு எடுத்துக்கலாம். இப்போ Qல இருந்து 50 டிகிரி, 0ல இருந்து Q வந்து 50 டிகிரி. இப்போ இந்த லைன் எப்படி ஒரு சைடு தான் தெரியுது, இன்னொரு சைடு எப்படி கண்டுபிடிக்க? 50 டிகிரின்னு தெரியுது, மெஷர்மெண்ட்டே கொடுக்கலையே. இப்போ இது வந்து 50 டிகிரி தெரிஞ்சிருச்சு. இதுல ஒரு பாயிண்ட் எடுத்து கட் பண்ணுவோம்ல, அந்த மெஷர்மெண்ட்டே கொடுக்கல நமக்கு. அப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு ஐடென்டிட்டி தெரியும், ஒரு ப்ராப்பர்ட்டி தெரியும். ஐசோலஸ் ட்ரையாங்கிளோட ஈக்குவல் சைட்ஸோட ஆங்கிள் எப்படி இருக்கும்? கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஈக்குவலா இருக்கும். அப்போ இது 50னா இந்த பக்கமும் என்ன எடுத்துக்கணும்? 50 எடுத்துக்கணும். ப்ரொட்ராக்டர்ல வச்சுட்டு இதுல 50 இந்த பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணிடலாம். இது 50 டிகிரி. இப்போ இதுதான் நம்மளோட பாயிண்ட் P.
இது ரெண்டும் கண்டிப்பா ஈக்குவலா தான் இருக்கும். சரிங்களா? இதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் எடுத்துட்டு சால்வ் பண்ணலாம். மோர் தென் ஹாஃப் மேல ஒரு கட்டு, கீழே ஒரு கட். அதே மாதிரி கியூல வச்சுட்டு மேல ஒரு கட்டு, கீழே ஒரு கட் ஜாயின் பண்ணிடலாம். இப்ப அடுத்து இந்த சைடு வரணும் இல்லையா? மோர் தென் ஹாஃப் எடுத்துட்டு இந்த சைடு ஒரு கட்டு, இந்த சைடு ஒரு கட். அதே மாதிரி பாயிண்ட் பில வச்சுட்டு இது கட் ஆகலன்னு இன்னொரு வாட்டி நம்ம கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு தெரியாது எங்க வரைக்கும் அந்த ஆர்க் வரும்னு தெரியாது இல்லையா? அதனால நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், அது பிரச்சனையே இல்லை. இதையும் ஜாயின் பண்ணிட்டோம். இங்கதான் எஸ் வருது பாருங்க, எவ்வளவு கிட்டக்க வருது. இப்ப இதுல இருந்து நான் பாயிண்ட் பீக்கு எடுத்துக்கிறேன். ஒரு சர்க்கிள் இப்ப நான் வரைஞ்சிட்டேன், 3 பாயிண்ட்டையும் டச் பண்ணுது. இப்போ ரேடியஸ் பார்த்தோம்னா எஸ்ஆர் பார்த்தோம்னா 3.5க்கும் 6க்கும் நடுவில் இருக்கு. 3.5 நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? SR is equal to SQ is equal to SP is equal to 3.5 centimeter. Fourth sum oda construction paranga. Draw triangle PQR with the given measures. Construct the perpendicular bisector of any two sides PQ and PR and let them meet at S. S is the circumcenter of triangle PQR. With S as center and SP is equal to SQ is equal to SR as radius. Draw the circumcircle. Circum radius வந்து 3.5 centimeter. இந்த 4 சம்முமே ஒரே மாடல் தான். அடுத்த வீடியோல வந்து பேலன்ஸ் இருக்க 4 சம் ஒரே மாதிரி இருக்கிறத ட்ரை பண்ணலாம். சரிங்களா? நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.